இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். நான் பாடுவது வந்து ஆத்தா லட்சுமி மேல காடியை பத்தி. ஆனா இவர் வாட்சி காட்டினார். உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயக்குடி, இந்த ஆனந்தபுர வட்டாரம், நம்ம ராதானூர் இதெல்லாம் பார்த்தா அதிகமான நாடக கலை ரசிக்கக்கூடிய ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. இந்த பகுதி மாதிரி நாடக கலை ரசிகர்கள் எந்த பகுதி கிடையாது, தமிழ்நாட்டில் அடிச்சு சொல்லுவோம். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அதாவது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் இல்லாத அளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய அதில் சிறப்பான கலைஞர்களை வரவேற்கக்கூடிய புண்ணியமான பூமி தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா நான் பாடுறதை நீங்க கவனிச்சு கேட்டீங்க, அவர் வாசிச்சதையும் கேட்டீங்க. பழையானா இருக்காங்க, நான் பாடும் பொழுது இந்த ராகத்தை வாசிக்கிறாரே, வாசிக்கும் பொழுது இந்த பாடல் வந்துச்சா இல்ல ஏற்றதை அவர்தான் சொல்லணும். நீங்க வாசிங்க, இதுல நீங்க பாடுறத ஒரு ராகத்தை காட்டுங்க, பாடுறத பார்ப்போம். யாரு பாடினா யாரு மேல குற்றம் கட்டு குற்றமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வழிகாட்டியா கண்டுபிடிச்சு போடுவோம், பார்ப்போம். சரி மகனீசா